பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மாசி மாத நட்சத்திர பலன் தான் பார்க்க இருக்கிறோம். கும்ப ராசியில் வரக்கூடிய அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது, அதே சமயத்தில் நம்ம என்னென்ன வழிபாடு செஞ்சால் நமக்கு ஒரு சிறப்பான பலன் யோகம் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலையும் தான் இந்த பதிவு முழுக்க நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ முதல் நட்சத்திரமாக வரக்கூடிய இந்த கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செயல்படுத்தி அதில் வெற்றி காணக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாசி மாதம் அமைத்து கொடுக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய நட்சத்திரநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானால் உங்களுக்கு சில வேளைகளில் சற்று பிரச்சனைகள் கொடுத்து அது விலகச் செய்யும். ஸோ எதுலேயுமே கவனத்தோடு செயல்படுத்த வேண்டியது கட்டாயம் அவசியம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அடுத்தவருடைய பிரச்சனைகளில் எக்காரணத்து கொண்டும் அதிகமாக ஈடுபடுறது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அவங்களுக்காக கையெழுத்திடுறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாமல் கவனமாக செயல்படணும். அடுத்தது ஜென்ம ராசிக்குள்ளேயே சனி பகவான் சஞ்சரிக்கிறனால சப்தமஸ்தானத்துலேயும் பார்ப்பதனால உங்களுடைய வாழ்க்கை துணையோடையும் சரி நண்பர்களோடையும் சரி ஒரு இணக்கமற்ற நிலை அப்படிங்கிறது உண்டாகும், மனக்கசப்புகளும் உண்டாகும். ஸோ இதுலேயுமே நிதானம் அப்படிங்கிறது அவசியமானது. இந்த மாசி மாதத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானுடைய அம்சம் நமக்கு எடுக்கின்ற வேலையில் வெற்றிகளை குவிக்கும். தொழில் ரீதியான இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சு எதிர்பார்த்த லாபங்கள் உங்கள் கைக்கு வரும். அது மட்டும் இல்லை, கேதுவினால் பாதிப்படைந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்வை பெறனால நிச்சயமாக நல்ல ஒரு உடல் ரீதியான ஒரு மாற்றங்கள், ஆரோக்கிய குறைபாடு நீங்கி நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஸோ குரு பகவானுடைய பார்வை ஜீவனஸ்தானத்துலேயும் விழறனால எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வுகள் ஆகட்டும், இடம் மாற்றங்கள், வேலையில் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபேவராக நடக்கக்கூடிய டைம் பீரியட் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தது விவசாயிங்க சார்ந்த இருந்து வந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக செயல்படணும். ஸோ ஏன்னா விஷப்பூச்சிக்கடி இதுக்கெல்லாம் பாதிப்புக்குள்ளாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ பணியாளர்களாக இருக்கும் பட்சத்தில் உடன் பணிபுரிவரை அனுசரித்து போங்க. இல்லைன்னா மேலதிகாரிகிட்ட வரலும் அந்த பிரச்சனை உங்களுக்கு இழுத்துட்டு போகும். மேலும் இந்த மாசி மாதத்தில் ஒரு சிறப்பான பலனை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஞ்சநேயருடைய வழிபாடை ஒவ்வொரு சனிக்கிழமையும் செஞ்சுட்டு வாங்க. ஸோ கட்டாயம் மாசி மாதத்தில் ஒரு அற்புதமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்த நட்சத்திரமாக வரக்கூடிய இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட நிறையாவே இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாசி மாதம் நிதானமாக இருக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி உங்களுடைய ராசிநாதன் ராகு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறனால பண வரவில் பிரச்சனை இருக்காது. ஆனால் குடும்பத்தில் கட்டாயம் பிரச்சனைகள் உண்டாகும். ஸோ சில வார்த்தைகள் நீங்கள் பேசியிருப்பீங்க, அதனால் மனசங்கடங்கள் இதெல்லாமே ஏற்படும். நிதானம் தேவைப்படுது இந்த மாசி மாதத்தில் அதிகமாக உங்களுக்கு. ஜென்ம ராசிக்குள்ளே சனி பகவானுடைய 3-10 பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளேயே சஞ்சரிக்கிறனால ஸோ கட்டாயம் உங்களுடைய வெற்றிகள் அப்படிங்கிறத ஒவ்வொரு முயற்சிக்குமே வெற்றிகள் குவியும். வியாபாரம் சார்ந்த வகையில் முன்னேற்றங்கள் உண்டு. குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதனால வேலை சார்ந்த தடைகள் கட்டாயம் விலகுது. புதிய தொழில் துவங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டவங்களுக்கு கட்டாயம் புதிய தொழில் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும் இந்த மாதம். விரயஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை உண்டாகிறதுனால புது வீடு சார்ந்து இடம் சார்ந்த அமைப்புகள் நீங்கள் வாங்குவீங்க. சுபகாரிய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் உண்டு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். திடீர் என்று உடல் ரீதியாக இருந்து ஆரோக்கிய குறைபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியம் மேம்படும். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா இது நாள் வரைக்கும் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை கவர்மெண்ட் ரிலேட்டடில் இருந்து வந்ததுன்னா அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது வைப்பீங்க. ஸோ அடுத்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது
தில்லை காளியை வந்து வழிபாடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடை தாமத நிலை இது எல்லாமே வந்து விலகி ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அடுத்த 3வது ராசியாக வந்து பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிற நபர்களுக்கு பிறருக்கு ஆலோசனை சொல்லியே உங்களுடைய வாழ்க்கை வந்து ஓடும். அப்படிப்பட்ட உங்களுக்கு குரு பகவானுடைய அம்சம் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்திற்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அடுத்தபடியாக வந்து உங்கள் கூட இருக்கவங்களே எதிரியாக மாறக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகுது. தாய்வழி உறவினர்களால் குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புக்கள்லாம் நீங்கி ஒரு அற்புதமான ஒரு சூழல் ஃபேமிலிக்குள்ளே வந்து நிலவும். ஸோ குரு பகவானுடைய பார்வை அஷ்டமம் ஜீவனம் விரயஸ்தானங்களில் படுறனால உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் வந்து விலகும். வியாபாரம் சார்ந்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. சுப செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்குது. புதுசாக எதிர்க்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே சரி உங்களுக்கு வந்து ஒரு வெற்றித்தன்மை அப்படிங்கிறது முற்றிலும் வந்து உண்டு. ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பழைய வாகனத்தை வந்து சேல் பண்ணிவிட்டு புது வாகனம் வந்து வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே வந்து இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்துது. ஸோ வியாபாரம் சார்ந்து இருந்து வந்த நெருக்கடிகள் வந்து விலகும். ஸோ அடுத்தபடியாக ஆசிரியர்களை ஆலோசனை கேட்டு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கவனமோட படிங்க. ஸோ நீங்கள் வந்து மேலும் இந்த மாசி மாதத்தில் ஒரு சிறப்பான பலனை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் பைரவருடைய வழிபாட்டை ஒவ்வொரு அஷ்டமி அன்றும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் வாழ்க்கையில் எட்டாத உயரத்தை வந்து உங்களால் அடைய முடியும். ஸோ இப்போது இந்த கும்ப ராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர்ந்து பார்ப்போம். ஸோ நிறைவான ஒரு ராசியாக அடுத்த பதிவில் மீன ராசி நட்சத்திர பலன் வந்து பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அது மட்டும் இல்லை, முழு ஜாதகம் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு என்னுடைய காண்டாக்ட் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். தகுந்த கட்டணம் நீங்கள் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் வந்து பார்த்து கொள்ளலாம். ஸோ சில ரீசன்ஸ்னால் வந்து வீடியோ கொடுக்காமல் போயிட்டுருக்கு, லைவ் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு ஃபோன் கன்சல்டேஷன் மட்டும்தான் இப்போதைக்கு எடுத்துகிட்ருக்கேன், போத் வாஸ்து அண்ட் அஸ்ட்ராலஜி. இந்த வீடியோ பதிவை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக மாறட்டும். ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சொன்ன ஒரு வழிபாட்டு முறையை வந்து இந்த மாசி மாதத்தில் தொடர்ந்து கடைபிடிச்சு பாருங்கள். இந்த பதிவு இதோடு நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.